போவோம். வேலை நிறுத்த போராட்டம்லாம் நாங்கள் தனியாக முடிவு எடுக்கல. அடுத்தடுத்த கட்டங்கள் நாளைக்கும் போராட்டம் நடக்கும். முதலமைச்சர் குறிப்பாக எங்களை சந்திக்க வேண்டும் பிரதான கோரிக்கை நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய. வணக்கம் நண்பர்களே, சுப்பிரமணியன் நெற்றிக்கண்ணுக்காக இன்று நாம் காண இருக்கும் காணொளி தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாக. பல மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. ஒரு விஷயத்தை மட்டும் அரசாங்கத்திடமும் ஆட்சியாளரிடமும் அதிகாரிகளும் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல நான் பிரிமைப்படுகிறேன். யாருடைய மனதையும் துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்யவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். ஏன் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யக்கூடாது? அவர்கள் என்ன தகுதியற்றவர்களா? அவர்களுக்கு அந்த தகுதி இல்லையா? தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்ததாரர் முறையில் தான் பணியாற்ற வேண்டுமா? அல்ல ஒப்பந்ததாரர் தான் அப்படி அமைத்ததால் முறையாக சம்பளத்தை கொடுக்கின்றாரா? அவர் கமிஷனை எடுத்துக்கொள்ள மாட்டாரா? தூய்மை பணியாளர் ஏன் நிரந்தரம் செய்யக்கூடாது? எல்லா பணிகளும் அரசாங்கத்தில் செய்யும் போது நிரந்தரம் செய்யும் பொழுது ஏன் தூய்மை பணியாளர் பணி மட்டும் நிரந்தரம் செய்யக்கூடாது? செய்துவிட்டால் அந்த வாடம் இடிந்து விடுமா? இல்ல குடிமொழிக்கு போய்விடுமா? இல்ல நாங்கள் மக்கள் வரி கட்டுவது இல்லையா? இந்த நாட்டிலே மக்கள் வரி கட்டுவதால் தானே இந்த நாட்டின் முதல் குடிமகனாக ஜனாதிபதியிலிருந்து சாதாரண ஊழியர், அரசு ஊழியர் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறார்கள். ஏன் இவர்களும் அந்த சலுகையை அனுபவித்து விட்டு செல்லட்டுமே? சில குறிப்பிட்ட உத்தியோகஸ்தர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் உள்ள அத்தனை உரிமைகளும் சலுகைகளையும் அனுபவிக்க வேண்டுமா? என்னென்ன சலுகைகள் அனுபவிக்கிறார்கள்? பேசிக், டிஏ, HRA, ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, போனஸ், சிக் லீவ், ஆனுவல் லீவ், கேஷ் லீவ், இன்னும் பற்பல சலுகைகளை, உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். ஏன் தூய்மை பணியாளருக்கு அந்த சலுகைகளை அனுபவிக்கிறதுக்கான உரிமை இல்லையா? ஏன் அந்த வரியும் நாங்க தானே கட்டுகின்றோம். குப்பை வரி என்று கார்பரேஷன் வசூல் செய்கிறார்கள். ஸ்வச் பாரத் என்று வரியை மத்திய அரசு வசூல் செய்கின்றது. எங்கே போயிட்டு இருந்த வரிப்பணம் எல்லாம்? ஏன் அந்த வரிப்பணத்தில் இவர்களை நிரந்தரமாக்கினால் என்ன, சம்பளம் கொடுத்தால் என்ன? நிரந்தரமாக்கினால் அவர்கள் சரியாக வேலை செய்ய மாட்டார்கள் என்று சில கருத்துகள் வருகிறது. வேலை செய்ய வைப்பதும் செய்யாமல் இருக்கதும் அதை கண்காணிக்க வேண்டியது அரசுடைய கடமை. அவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டும். வேலை செய்யவில்லை தட்டப்படி நடவடிக்கை எடுங்கள். ஆனா எதற்காக கான்ட்ராக்ட் முறையில் அவர்களை நியமனம் செய்ய வேண்டும்? இதே கொரோனா காலகட்டத்தில் வந்தபோது இந்த நாட்டின் நிலைமை எப்படி இருந்தது? யார் தூய்மைப்படுத்தினார்கள்? இந்த தூய்மை பணியாளர்கள் தானே. அரசு அவர்களுக்கு வெகுமதி வழங்கவில்லையா? இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் அவர்கள் காலிலே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அவர்களை பாராட்டவில்லையா? தெய்வம் என்று போற்றவில்லையா? சென்னையிலே பெருவெள்ள மழை வந்த போது சென்னை நகரம் எந்த லட்சணத்தில் இருந்தது? சேரும் சகதியுமாக இருந்தது. அத்தனையும் தூய்மைப்படுத்தியவர்கள் யார்? இவர்கள் தானே. ஏன் இந்த தொழிலாளருக்கு நியாயமான சம்பளமும் நிரந்தரப்படுத்தினால் என்ன? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த பணியை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றால் சென்னை நகரம் என்னவாயிருக்கும்? இல்லை, இந்த நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் இந்த நாடு குப்பை கிடங்காக மாறிவிடும். மனிதர்களே வாழ மாட்டார்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் வியாதி கொண்டு அலைவார்கள். ஆகவே இந்த தேசத்தை, இந்த நாட்டை தூய்மைப்படுத்தவர்கள் இவர்கள்தான். இவர்கள் போற்றப்பட வேண்டும். இவர்களை பாராட்ட வேண்டும். இவர்களை ஆராதனை செய்ய வேண்டும். இவர்களை நிரந்தரமாக்க வேண்டும். அதை விட்டு அவர்களை கான்ட்ராக்ட் முறையிலேயே அரசு ஒடுக்க நினைத்தால் அது மாபெரும் தவறு. ஆகவே அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.